ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரமதான் நெருங்கிட்டு இருக்கனால எல்லாமே நம்ம நண்பர்கள்லாம் நோம்பு வச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கஞ்சி ரெசிபி. உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சரிசி ஒரு டம்ளர், அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, இதை ரெண்டையும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீளமாக வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, இந்த மாதிரி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 இல்லாட்டினா 2, ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி இலை, காரத்துக்கு 5 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பட்டை 4 துண்டு, அன்னாச்சி பூ 1, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். எண்ணெய் ஊற்றி நல்லா அகலமான பாத்திரம், பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு தண்ணி குவான்டிட்டி நிறையா ஊற்றுறனால பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி இலை, 5 பச்சை மிளகா, இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் சிக்கன் ஒரு அரை கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி, போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் மட்டன் கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பீஃப் கீமா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் பீஃப்லலாம் செஞ்சிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மட்டனுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோடு அப்படியே விட்டுருங்க. அப்போனா தான் அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 9 டம்ளர் அளவு ஊற்றணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இந்த அரிசியை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அரிசி நல்லா குலைவாக வரணும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா முறை கூடி வந்ததுக்கப்புறமா இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குலைவாக நல்லா அரிசிலாம் நல்லா வெந்துருச்சு. வாசமும் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கு நான் தேங்காய் பால் 3 டம்ளர் இருக்குது, அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேட்சாக கொஞ்சம் சேர்த்துட்டு, ஏன்னா குக்கர் எனக்கு ரொம்ப மேலே வரைக்கும் இருக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பெரிய குக்கராக இருந்தால் ஈஸியாக கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளோட சூப்பரான கமகமன்னு வாசனையாக வீடே மணக்கக்கூடிய ஒரு சிக்கன் நோம்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அப்போனா தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய்.